அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 11 முறை நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை இப்படி சொன்னால் போதும், அவர்களாகவே உங்களை தொடர்பு கொள்வார்கள். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான பூஜைகளோ மந்திரங்களோ கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினால் இது பலனளிக்காது. உங்கள் பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்குள்ளே நடந்திருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களுக்காக மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். இது எப்படி அப்படின்னா, நம் ஆழ் மனதின் சக்தியை கொண்டு செய்யக்கூடிய ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர், அதாவது உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிற, நீங்கள் ஆசைப்படுற அந்த நபரின் ஒரு ஃபோட்டோ, அது ஹார்ட் காப்பியாக இருக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் கூட இருக்கலாம். ஒரு ஃபோட்டோ மட்டும்தாங்க தேவை. இது எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் இதை தொடங்கலாம். இதை தொடங்குறதுக்கு இந்த நாள் தான் அப்படின்னு குறிப்பிட்ட நாட்கள்லாம் கிடையாதுங்க. எந்த டயத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நீங்கள் தூங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன், அப்படி இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் தாங்க நீங்கள் செய்யணும். ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது உங்கள் ஆழ்மனம் விழித்திருக்க வேண்டும். ஒரு விஷயம் நம்ம ஆழ்மனதில் செயலோ எண்ணமோ கருத்தோ பதிந்துவிட்டால் அது நம் வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். அதனால் நம்ம ஆழ்மனம் விழித்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம இதை செய்ய முடியும். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, காலை நேரத்தில் இதை செஞ்சால் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இந்த மெத்தடை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. உங்களது சந்தேகங்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸிலோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ உங்களது சந்தேகங்களை கேட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபாலோ பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை, காதலர் வசியமை, கணவன் மனைவி வசியமை, தொழில் வியாபாரம் ரீதியான வசியமை எந்திரங்கள் சிறந்த முறையில் பூஜித்து தரப்படும். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், பில்லி சூனியம் ஏவல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் கேரள மாந்திரீக முறைப்படி உங்களுக்கு தீர்வு கண்டு தரப்படும். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மெத்தட் வெளிநாடுகளில் அதிகமாக பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப கடினமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் யாரை உங்களிடம் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் ஃபோட்டோவை ஒரு 10 நிமிடம் அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாங்க, இமேஜின் பண்ண வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். சும்மா ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்கள் ஆழ் மனதில் அந்த ஃபோட்டோ பதியும் வரை அந்த ஃபோட்டோவை பார்க்கணும். நீங்கள் கண்களை மூடினா அவங்க உருவம் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்து முடித்த பிறகு உங்கள் கண்களை மூடி அவர்களுடைய பெயரை, அதாவது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை ஒரு 11 முறை சொல்லணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்பீடாக சொல்லக்கூடாது, ஏதோ சொல்லணும் அப்படிங்கிற பேருக்காகவும் சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த பேரை சொல்லும்போதே அந்த நபர் மீது உங்களுக்கு இருக்கும் அன்பு, ஆசை, எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட மகிழ்ச்சியோடும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு 11 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து நீங்கள் 21 நாட்கள் சொல்ல வேணும். நீங்கள் 21 நாட்கள் இந்த முறையை பயன்படுத்தும் போதே
நீங்கள் விரும்பும் அந்த நபரிடம் இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து சேரும். இந்த மெத்தடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது, கால் பண்ணுறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னவோ அதை பார்த்துறணும். நீங்கள் எதுவுமே அவர்களுக்காக செய்ய வேணாம். ஏன்னா நீங்கள் இந்த மெத்தடை செய்து முடிக்கும்போதே அவர்களாகவே உங்களை தொடர்பு கொள்வார்கள். இது நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு முறை. நீங்களும் இதை பயன்படுத்தி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தவறாமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.